வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் குயிக்காக செய்கிற மாதிரி தக்காளி பருப்பு சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் எந்த வெஜிடபிள் இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். இது கூட சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை செய்யறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ நான் டம்ளரில் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நான். அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துங்க. 1க்கு அரை பருப்பு சேர்த்துங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு நம்மளுக்கு கணக்கு இல்லை, அரிசி மட்டும்தான் கணக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் பச்சரிசி எடுத்ததுனால ஊற வைக்காத அப்படியே சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் புழுங்கல் அரிசியில் செய்கிறவங்களா இருந்தால் அரிசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பச்சரிசின்றதுனால 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி வச்சோம். சாதம் பாருங்கள் நல்லா தலை இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடேறந்து அரை ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இப்போ அரை ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடிக்கல்லில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த பூண்டு கலர் நல்லா மாறி வதங்கி வரணும். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. இப்போ இது ஆப்ஷனல், விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பூண்டு கலர் நல்லா மாறி வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், பூண்டு நல்ல கலர் மாறி வதங்கி வந்திருக்கு. ஒரு 200 கிராம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ நான் எடுத்த அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரிசிக்கு 200 கிராம் தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் இந்த தக்காளி பருப்பு சாதம் டேஸ்ட் வருங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருங்க. நம்ம சாதத்துலேயே சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோடு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா கொதித்து இன்னும் நல்லா திக்காகி வரட்டும். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. தக்காளியும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ இதை ரைஸோடு சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இதை சேர்த்துருங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தலைன்னு இருக்கணும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துங்க. இந்த இடத்துல இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ தக்காளி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சாதம் நிறைய மசாலா சேர்க்காத வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட ஆனியன் ரைத்தா இல்லைனா பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.